ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பாவக்காய் வச்சு ஒரு சைடிஷ் டிஷ்ஷுக்கு தான் செய்ய போகிறேன். எப்போவுமே பாவக்காய் வறுவல், குழம்பு எல்லாமே வைப்போம். அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், அதனுடைய குணம் அப்படி. இருந்தாலும் பாவக்காய் அதிகமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி வதக்கி செய்கிறத விட இப்போது ஒரு புதுசாக நான் அந்த மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பாவக்காவை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். பொடியாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது அளவு வந்து 1/4 கிலோ அளவு தான். இந்த பாவக்காய் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நம்ம அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் கசப்பே இருக்காது. குழந்தைங்களும் இந்த மாதிரி பாவக்காவை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இது ரெண்டுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, தக்காளி, வெங்காயம் போட்டாச்சு. இந்த பாவக்காயும் இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செய்யும்போது கசப்பே இருக்காது. சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், குழம்பு மிளகாத்தூள். பாருங்கள், இந்த அளவு போதும். இந்த அளவு கொஞ்சம்தான். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போதும். இப்படியே கலந்துடலாம். இது கடலைப்பருப்பு நான் இதில் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு இல்லாமல் வேர்க்கடலையும் நம்ம போடலாம். பச்சை வேர்க்கடலை தான் ஊற வச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் செய்யலாம், இதுவும் செய்யலாம். இப்போ நான் இந்த மாதிரி இப்போ போட்டிருக்கேன். இப்போ இந்த நம்ம அப்படியே ஸ்டவ் பற்ற வச்சு மூடி வேக வச்சிடலாம். 4 விசில் வர அளவுக்கு வேக வைக்கலாம். ஏன்னா இதில் பருப்பு சேர்த்துருக்குதுனால முடியாச்சு. 4 விசில் வரட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பாவக்காய் வெந்துடுது. பாருங்கள், பாவக்காய், கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. 2 ஸ்பூன் தண்ணி தானே வச்சோம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பாவக்காய் 1/4 கிலோ அளவு செய்யணுன்னா கூட ஒரு 100லேருந்து 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம ஊற்றி வதக்கி செஞ்சால் தான் பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா ஆனால் டேஸ்ட் இருக்கும். மசாலாலாம் போட்டு தொக்கு மாதிரிலாம் வைக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து 2 கரண்டி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இந்த அளவே போதும். இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ நம்ம இதை எடுத்து பாவக்காய் இந்த குக்கரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது மட்டும் சுண்டிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் இது தாளிச்சு தான் போட்டுக்கலாம். வேர்க்கடலை இல்லை கடலைப்பருப்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதெல்லாம் தண்ணியை சுண்டிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேறு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ஈஸியான வேலை. இந்த மாதிரி கிணத்துல போட்டு சாப்பாடுக்கு பரிமாறிக்கலாம். பாருங்க, கடலைப்பருப்பும் பாவக்காயும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், இந்த சுட சூப்பராக அருமையாக இருக்குது. நம்ம இது டேஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு. சூப்பர், அருமை. பாவக்காவா இதுன்னு சொல்வீங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.